ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணோ. திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சமூகம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே இந்த படத்துல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வாய்ஸ் அவங்க இந்த பாட்டில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் சாரை நிறைய விஷயங்களை ரொம்ப ரசித்து அந்த ஃப்ரேம் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அந்த லோகோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் போன டீசர் ரிவ்யூலே நான் வந்து சொல்லியிருப்பேன், அந்த குட் பேட் அக்லியோட லோகோ எனக்கு வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அந்த விதத்தில் இப்போ நல்லாவே அதை அந்த ப்ரெசென்ட் பண்ண அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அஜித் சாரோட அந்த டைட்டில் கார்டு அதை ரிவீல் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் நடித்த பழைய படங்களோட போர்ஷன்ஸை மட்டும் அவங்க கிராப் பண்ணி அதை டைட்டில் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்டகாசம், தீனா, அர்ஷல், அப்புறம் என்னை அறிந்தால், இப்போ குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் பில்லா, ரெட்டு, வேதாளம், வாலி, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு அனிமேட்டட் வெர்ஷனில் காமிச்சிருப்பாங்க. அந்த அனிமேட்டட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அஜித் சார் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து அந்த காரில் உட்காந்துருப்பாப்புல. உட்காந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அந்த கத்தியில் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அனிமேஷன் வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது பார்க்குறப்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதைக்களம் வந்து யூஸ்வலாக பேங்காக்ல நடக்கிற மாதிரி அந்த கதைக்களம் இருக்குன்னு தோணுது. நான் ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறேன். இனி வரைக்கும் இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி, பிரேசில், இந்த மாதிரி அந்தந்த பிளேஸில் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல எங்கே ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரேசில், ஷூட்டிங் இட்டாலி, அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்தந்த போர்ஷன்ஸ் இந்த படத்தில் வரும்போது தான் இவங்க எந்தெந்த பிளேஸில் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்கிறது தான் நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பிளைன்லேருந்து ஏகேன்னு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அனிமேட்டட் வெர்ஷனில். அதுக்கப்புறம் ரியலாக காமிக்கும் போது அவர் பிளைன்லேருந்து அந்த இறங்கி வர போர்ஷன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த போர்ஷன்ஸ் எனக்கு பார்க்கும் போது பில்லாவோட போர்ஷன் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் அந்த பில்லா செகண்ட் பார்ட்டில் வந்து அவர் கடைசியாக ஏறுவாப்புல. அதுக்கப்புறம் அந்த இறங்குற சீனும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன் தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீனில் பார்க்கும்போது எனக்கு அது வந்து தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காப்புல அஜித் சார். அது ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா இந்த படத்தில் 3 கெட்டப்லையும் இருக்காப்புல. ஒன்று சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லையும் இருக்காப்புல, இன்னொரு பிளாக் ஹேர் லுக்லையும் இருக்காப்புல, இன்னொன்று யங்கர் வெர்ஷன் லுக்லையும் இருக்காப்புல. 3 லுக்கையும் ரொம்ப தரமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் 2 பேர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஒன்று பிரசன்னா, இன்னொன்று வந்து சுனில். இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இம்பார்ட்டண்டான கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பிரசன்னா வந்து ஒரு காப்பாக ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இவங்க காட்டும் போது ஏகே கூட தான் இவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே இவங்க ஏகே கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் அவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டராக அவங்க நடிச்சிருக்காங்க, எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்ச அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கார் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு வந்து ஏகேன்னு போட்டிருப்பாங்க. பின்னாடி நம்பர் பிளேட்டில் வந்து ஏகேன்னு போட்டிருப்பாங்க. அந்த அந்த அனிமேட்டர் அந்த கார் சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு.
ஸோ எல்லா இடத்துலயும் அவர் வந்து சூப்பராகவே பார்க்கறதுக்கு ரொம்ப கேட்சிங்கான ஒரு சீனா இந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்கும் போதே பா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கார் டிசைன் பண்ணியிருக்க விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கார் சீன் அந்த படத்தில் வரும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வெயிட் பண்ணி அந்த அந்த சீனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் ரிலீஸ் அன்னைக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அனிமினேஷன் வெர்ஷனில் வந்து அஜித் சார் வந்து அந்த கன் எடுத்து சுடுற மாதிரி காமிப்பாங்க. அங்கங்கே ஒரு ஸ்டார் வந்து நடுவில் இருக்கும். சைடில் வந்து இங்கே லெஃப்டில் ஏவும் இங்கே ரைட்டில் வந்து கேன்னு போட்டு நடுவில் அந்த ஸ்டார்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்டார் வந்து அதுக்கப்புறம் அஜித் குமாரா மாறும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசர்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி டீசர் ரிவ்யூல கூட நான் வந்து சொல்லியிருப்பேன், அந்த குட் பேட் அக்லியோட லோகோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் வந்து போன டீசர் ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டீசர் கட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த லோகோவும் இந்த அஜித் சாரோட அந்த டைட்டில் கார் உங்களுக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியும் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அந்த ஒயிட் கோட்டில் வந்து ஒரு பீச் பக்கத்தில் நிற்பாப்புல, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குற போது ஒரு சீன் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பிரேசில் இட்டாலியில் அவங்க ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிளேஸில் தான் அந்த சில விஷயங்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அந்த அந்த சீன் எதுக்காக வச்சுருக்காங்க. ஒருவேளை ஃபைட்டுக்கு அப்புறம் இந்த சீன் வருதா, இல்லை ஃபைட்டு முடிஞ்சு இந்த சீன் வருதாங்கிறத நம்ம படம் பார்க்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சீன் எல்லாம் வச்சிருக்காப்புல ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ பார்ப்போம் ஆதிக் ரவிச்சந்திரன் என்னமா இந்த படத்தில் குக்கிங் பண்ணியிருக்காப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இந்த ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க அந்த இதில். அதுக்கப்புறம் திடீர்னு கண்ணை இப்படி பார்ப்பாப்புல, அந்த சீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஏகே சார் இந்த படத்தில் கிராண்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த பாட்டை வந்து 2 பேர் பாடிட்டாங்க. ஒன்று ஜிவி பிரகாஷ், இன்னொன்று வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த பாட்டை பாடிட்டாங்க. இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்கன்னா விஷ்ணு இரவன் இந்த பாட்டை எழுதியிருக்காப்புல. இவர் ஏற்கனவே பேடாஸ், சிஎஸ் சாங் அதெல்லாம் இந்த லிரிக்ஸ் எழுதினவர். ஸோ இப்போ இந்த ஓஜி சம்பவத்தை இவரும் இந்த பாட்டை எழுதியிருக்காப்புல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஒரு வைபான சாங்காகவும் இருந்துச்சு, ஒரு ஃபயரான சாங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மூவி அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் அப்படி புது புது விஷயங்களை அஜித் சாரை வச்சு எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் துப்பாக்கி வச்சுட்டு அது அப்படின்னு சொல்லுவாப்புல, அந்த சீன்லாம் சூப்பரான ஒரு சீனு. ஏன்னா அது அவர் பழைய படத்தில் நடித்த ஒரு சீன் அட்டகாசம், அந்த படத்தில் தான் அந்த டைலாக் சொல்லுவாப்புல, அது அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அஜித் சாரோட பழைய படத்தோட டைலாக் சில ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வச்சுருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெட் டோன் ஓஜி சம்பவம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். அடுத்த வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.